இவ்வளோ நேரம் நான் இங்கிலீஷ்ல நடத்தின சப்ஜெக்டான மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்த்து நடத்த போறேன். லாஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். Introduction. சவுண்டாவே இருக்கட்டும். Hi friends, as we all know that we can see so many things in our surroundings. They are made up of different materials. Some of them are hard in nature and are called metals, while most of them are soft, and so they are called non-metals. So in this module, we are going to learn about properties and uses of metals and non-metals. இப்போ நம்ம இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்ற லெசனோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லா பொருட்களுமே ஒன்று மெட்டலாக இருக்கும், இல்லை நான் மெட்டல்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சேர் எடுத்துக்கோங்க. இந்த சேர் பிளாஸ்டிக்கால் மேடாக இருக்குது. பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு நான் மெட்டல். அதே மாதிரி இந்த டெஸ்க் எடுத்துக்கோங்க. இந்த டெஸ்க் அப்படின்றது மெட்டலால் உருவாயிருக்கு, அதாவது அயனால் உருவாயிருக்கு. அப்போ இது மெட்டல் நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்க எல்லா பொருளுமே மெட்டல் அண்ட் நான் மெட்டலால் உருவாயிருக்கு. இந்த லெசனில் நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். And non-metals. Objectives. Friends, at the end of this lesson, you'll be able to define metals and non-metals. You will also be able to understand the physical properties of metals and non-metals. Besides it, you will be able to describe chemical properties of metals and non-metals. And in addition, you will also be able to explain the uses of metals and non-metals. இந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்னன்னு பிரீஃபாக நல்லா டீப்பாக நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது ரெண்டையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதோட சேர்த்து நம்மளால மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட யூசஸை நம்மளால பிரீஃபாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. லெசனுக்குள்ள போலாம். Hey buddy, what are you doing here? I am flying a kite. It is too light in weight. Yes, dear, because it is made up of paper. And do you know that paper is a non-metal item? See there, an aeroplane is also flying high in the sky. It is made up of steel and other metals. But what are these metals and non-metals? இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு பொண்ணு ஒரு பையனை ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஒரு கை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பையன் சொல்கிறா, பாருங்க எவ்வளோ ஹைட்டாக போகுது, இந்த கைட் ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால இது ரொம்ப நல்லா ஹைட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம் இந்த கைட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஏன்னா அது பேப்பரால் உருவாயிருக்கு. பேப்பர் அப்படின்றது ஒரு நான் மெட்டல், அதனால அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த கான்வர்சேஷனை நடத்திக்கிட்டு இருக்கும் போது மேலே ஒரு ஃப்ளைட் பறந்து போகுது, ஒரு ஏரோப்ளைன் போகுது. அந்த ஏரோப்ளைனை பார்த்தா அந்த பொண்ணு சொல்கிறா, பாரு ஒரு ஏரோப்ளைன் போகுது, அந்த ஏரோப்ளைன் அயன் மற்றும் மற்ற மெட்டல்ஸால் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற பொருட்களை ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. We use many things in our daily lives. இதெல்லாம் தான் நம்ம டெய்லி லைஃப்பில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. இப்போ அயன், காப்பர், அலுமினியம் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே மெட்டல்ஸ். இந்த மூணுமே மெட்டல்ஸ். அதே நேரத்தில் வுட்டு, கோலு, அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். These are made up of metals and non-metals. Dear, now let's know about their properties. At first we know about the physical properties. The first property of metal is its malleability. By this property, the metals can be beaten into thin sheets. Non-metals don't show this property. இப்போ நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னன்னா மேலபிலிட்டி. என்னது மேலபிலிட்டி? இந்த மேலபிலிட்டி அப்படின்றோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்சாங்களா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு அயன் பிளாக்கை
நல்லா ஹார்டாக பீட் பண்ணி அவங்க வந்து ஒரு அலுமினியம் ஷீட்டாக, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃபாயில், அந்த அலுமினியம் ஃபாயிலாக வந்து மாற்றிருக்காங்க. இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்கு இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து வீட்டில் இருக்க அயன் நெயில் ஆணி இருக்கும்ல, நீங்கள் அதை எடுத்து நல்லா ஹார்டாக பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஃபாயில் ஆன மாதிரி ஒரு தின்னான ஷீட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் நான் மெட்டல்ஸோட மெட்டீரியல்ஸான சல்ஃபர், கோல் அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோதான் ஹார்டாக பீட் பண்ணாலும் அது வந்து பிரேக் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட்டாக வந்து மாறாது. அப்போது மெட்டல்ஸில் நம்ம பார்த்த முதல் ப்ராப்பர்ட்டி என்ன? மேலபிலிட்டி. Next property is conduction of heat. Metals are good conductors of heat and electricity, while non-metals are poor conductors. நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா கண்டக்ஷன் ஆஃப் ஹீட். என்னது? கண்டக்ஷன் ஆஃப் ஹீட். இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கோங்க, நம்ம குக் பண்ணும் போது என்ன மாதிரியான வெசல்ஸ் யூஸ் பண்ணுவோம்? அயன் வெசல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அது குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட், அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு போகும். அதே மாதிரி நீங்கள் நான் மெட்டல்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ வுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக வந்து ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு போகாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மெட்டல்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டிக்கும் ஹீட்டுக்கும் வந்து நல்ல கண்டக்டர் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். The property of metal by which it can be drawn into wires is called ductility. It is the third property of metals. Non-metals don't show ductility. நம்ம மூணாவது பார்க்க போற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டக்டிலிட்டி. என்னது? டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மெட்டல்ஸ் இருக்குல்ல, மெட்டல்ஸை வந்து உங்களால் தின்னான வாய்ஸ்க்கு கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிளக்லெட் இது ஒயர்ஸ்லாம் இருக்குல்ல, வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயர்ஸு, அந்த ஒயர்ஸை வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்குள்ளே வந்து இந்த ஒயர்ஸ்லாம் இருக்கும். இப்போ இங்கே பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே இந்த மாதிரி ஒயர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து எதால மோஸ்ட்டாக மேடப் ஆயிருக்குன்னா அலுமினியம் காப்பரால தான் மேடப் ஆயிருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு நல்ல கண்டக்டர் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி வந்து மெட்டல்ஸில் மட்டும்தான் இருக்கும். உங்களால் வந்து நான் மெட்டல்ஸான கோல், சல்ஃபர் அது எதையுமே வந்து உங்களால் இந்த மாதிரி ஒயர் மாதிரி வந்து மாற்ற முடியாது. நான் வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்கிற ஒரு 9th ஸ்டாண்டர்ட் சாதாரணமான ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் வந்து உங்கள் முன்னாடி தான் இப்போது நான் சிபிஎஸ்சி லெசனை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுத்துலேயுமே நடத்தி காமிச்சேன். இதை என்னால் எப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் இதுக்கு நோட்ஸ் போடுவோம், மைண்ட் மேப் எடுப்போம், அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மிரர் முன்னாடி நின்று செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா இங்கே வந்து எல்லா முன்னாடி நாங்கள் வந்து 4 பேர் இருக்கோம். எங்கள் 4 பேருக்குள்ளேயே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்கிறது. இப்போ நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா எனக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களாலையும் வந்து இங்கே வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக வந்து எங்களால் பேச முடியுது. அது மாதிரி நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஈஸியாக வந்து இந்த மாதிரி செமினார் ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளோ.